வலுக்கட்டாயமா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி போலீஸை இவ கண்ணை வச்சு சுட்டாரா. ஒரு பெரிய அதிகாரியவே சுட்டனால இது ஒரு மிகப்பெரிய கேஸ் ஆகுது. அதனால விக்ரம்ங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவளோட வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் டிஎஸ்பிக்கு பழக்கம் இருக்கான்னு விசாரிக்க இவ்வளவு இல்லைன்னு போய் சொல்றா. உடனே விக்ரம் அவர்கிட்ட இருந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் டிஎஸ்பிக்கு இருந்த அஃபேர் எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, ஆமா நாங்க சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றோம், பணத்துக்காக தான் நான் என்னோட ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா. விக்ரமும் சரி அப்போதைக்கு டிஎஸ்பியை கொலை பண்ணீங்கன்னு கேட்க, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன டிஎஸ்பி நானும் குன்னூர் போயிட்டு இருந்தப்ப தெரியாம ஒரு கார் மேல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். அப்ப டிஎஸ்பி இறங்கி அந்த கார்காரர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ வாங்கலான்னு போனோம். பார்த்தா இதுக்கு முன்னாடி கார் மேல இடிச்சு சண்டை போட்டவர் நாங்க வாங்க போன கெஸ்ட் ஹவுஸோட ஓனரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் கட்டிக்க போற ஹஸ்பண்டோட ரிலேஷனா இருந்தனால என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. நான் எதிர்பார்க்காத அந்த நேரத்துல டிஎஸ்பியும் அவரை மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டாரு. அது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு ஹோட்டலுக்கு 2 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டோன்னு ஒரு பிளாக்மெயில் கால் ஒன்று வருது. நானும் பணத்தை எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப திடீர்னு டிஎஸ்பி கதவு திறந்து உள்ள வந்து என்னோட அனுமதி இல்லாம என்கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்க பார்த்தாரு. நானும் வேற வழி தெரியாம கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்றான். உண்மையாலுமே யாரு கொலை பண்ணதுங்கிறத நம்ம ஹீரோ விக்ரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போட்டு போங்க.